ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ப்ரிலியூட் ஷோ பார்த்துருந்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீக்காக்கு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் நோட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு விஷயத்தை தவிர நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்த சீன் மட்டும்தான் வீக்காக நாங்கள் ஸ்பேஸ் இருந்துச்சு. மற்றபடி அதை தவிர வேறு எந்த ஸ்பேஸுமே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு சிலது கொஞ்சம் மொக்கையான மாதிரி தான் நான் பார்த்தேங்க. பட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் இங்கே வந்து ரியல் கப்பலாகவும் மாறியிருக்காங்க, இதுக்கப்புறமும் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோடனே வேறு யாரையுமே காமிக்க மாட்டாங்க, நம்ம வீக்காக தான் காமிப்பாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணுவீங்கன்னு தெரியல. நம்ம ரக்ஷன் தான் அந்த டைலாகை சொல்லுவார். ஸோ நிறைய பேர் இப்போ இணைஞ்சிருக்காங்க, இதுக்கப்புறமும் வந்து யாருக்கு தெரியும் இணைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக். அது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக அந்த டைலாக் சொல்ல தெரியல. அந்த டைலாக் அந்த மீனிங் வந்து அதுதான். இப்போ வந்து அதாவது நம்ம வெற்றி, வசந்த், வைஷிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரா மாறி இருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது விஜய் டிவிக்கு வந்துட்டாலே போதும், அவங்களே வந்து ப்ரொப்போசல் பார்த்து அவங்களே அங்கேயே லவ் பண்ணி அங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, அங்கேயே பொண்ணு பார்த்து அங்கேயே நிச்சயம் பண்ணி அந்த செட்லேயே கல்யாணம் நடக்குதோ அந்த தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பல பேருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த டைலாக் சொல்லி முடிச்சதுமே நம்ம கேமராமேனுக்கு இருக்கிறது குஸ்மை பாருங்கள். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரி தான் காமிப்பாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சிலப்பா அவங்களோட ஐ கான்டாக்ட்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் மற்றபடி பிரவீன் சார் சொன்னதாக இருக்கட்டும், ஒரு சில ஷோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரிக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்க மாதிரி ஒரு சிலப்போ தோணுது, ஒரு சிலப்போ ஒரு மாதிரி தோணுது. பட் எது எப்படி தோணாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க லைஃப், அவங்க டிசிஷன் எது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வீக்காக நம்ம சேர்ந்து பார்க்கும்போது வீக்காக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். நம்ம தர்ஷன் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடிட்டர் அந்த சைடு காமிப்பாங்க. அதுதான் நோட் பண்ணிங்களான்னு கேட்க வந்தேன். ஆக்சுவலி எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் வி ஹேவ் டு அக்செப்ட். நடந்தால் ஹாப்பி, நடக்காட்டியும் ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. ஸோ இதனோட ஒப்பீனியன் தான் யாரும் கமெண்ட்டில் திட்ட வந்துடாதீங்க அது இதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பை பாய்.